இந்த பதிவு யாருக்குன்னா பைக் ஓட்டுவாங்களா அந்த நண்பர்களுக்கான பதிவு. வண்டியில் போகும்போது மெதுவாக கவனமாக போங்க. நீங்கள் அப்படி மெதுவாக போகிறதுனால உங்களுக்கும் நல்லது, சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. நம்ம மழை டைமு, நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக தான் வெளியில் போகிறோம். வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, போகிறோம் நம்ம. சரி, எல்லாருக்குமே அவசரம் இருக்குதான் செய்யுது, போகிறோம்ல. வேகமாக வர்றீங்க, ஒரு ஆள் இருக்கா இல்லையா பார்த்து மெதுவாக வரணும். அந்த அறிவும் இல்லாமல் முட்டா பையன் மாதிரி சில பேர் வண்டி ஓட்டுறாங்க. என்னென்னா, இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நானே நேற்று லீவ் விட்டாங்க, இன்றைக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்கன்னு என் பொண்ணு எரிசப்பட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். போகிற வழியில் தண்ணி தேங்கி கிடந்துச்சு. வேகமாக வண்டியில் வரோன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு சேறு தண்ணிலாம் எங்கள் மேலே அடிச்சுட்டு ஒரு பைக் போச்சு எங்களுக்கு கடந்து. அந்த இடத்துல நிறைய பேர் நின்னாங்க, எல்லார் மேலேயுமே தண்ணி பட்டுச்சு. என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நனைஞ்சு போச்சு. திரும்ப ட்ரெஸ்ஸை மாற்றி திரும்ப ஸ்கூலுக்கு போகும்போது 9:30 ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களால் நிறைய பேர் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க. நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும்ல. ஏதோ ஒரு அவசரமாக தான் வெளியில் போகிறாங்க, எல்லாருக்கும் அவசரம் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு வேலைக்காக கிளம்பியிருப்பாங்க. அப்படி தண்ணி எல்லார் மேலேயும் பட்டுச்சு இல்லையா, அவங்க அந்த ஈரத்தோடு அவங்க அந்த வேலையை போய் பார்க்க முடியுமா? கொஞ்சமாவது யோசித்து கவனமாக வண்டி ஓட்டுங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, அந்த எங்கள் மேலே சேர் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போனாலும் அதை முட்டா பையன் மட்டும்தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஓகே, தேங்க்யூ.